ஏன் சகிக்க வேண்டும்? 1 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி சகிக்க வேண்டும்? எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை நினைத்து அவர் சகித்தார், நானும் என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும். இதையெல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தியில கேட்டோம். எவைகளை சகிக்க வேண்டும் என்று 5 காரியங்கள்ல 2 காரியங்களை நம்ம கேட்டோம். என்னெல்லாம் சகிக்கணும்? சூப்பர். உபத்திரவத்தை சகிக்கணும், நிந்தையை சகிக்கணும். நேரம் இப்போ நான் அதெல்லாம் டச் பண்ணல, நீங்க போய் அந்த செய்தியை கேளுங்க. ஆமாம், இன்னைக்கு கூட ஒரு 3 காரியத்தை குயிக்காக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் சகிக்க வேண்டிய 3வது ஒரு மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் காத்திருப்பு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த காத்திருப்பு யோபு சொல்லுகிறார் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. அதாவது அந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்ப நான் இருக்கும்போதே ஏதாவது செஞ்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம், நான் போனதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா என் குடும்பத்தை காப்பாற்றுவீங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுவீங்க, என் குடும்பத்துக்கு நல்லது செய்வீங்க, நீங்க கைவிட மாட்டீங்க. இருந்தாலும் நான் இருக்கும்போது நீங்க செஞ்சீங்கன்னா நான் பார்ப்பேனே ஆண்டவரே. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. அடுத்த வார்த்தையை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஓட்டு துண்டை மட்டும் கையில் வச்சுட்டு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, யோபுவின் மனைவி தொடச்சிட்டு இவர் ஸ்தோத்திரத்தை நிறுத்தாதான் உள்ள போயிருப்பாங்க. அதுக்கு ஒரு சீல் வடிஞ்சா என்ன, ஆறா ஓடுனா என்ன, அதுக்கப்புறம் 4 நண்பர்கள் வழி நின்ற சீலை குத்தி வழிய வைக்கிறதுக்குன்னு 4 பேர் சுத்தி உட்கார்ந்துருந்தாங்க. அது நடுவில் யோபு சொல்றாரு, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அப்போ யோபு சொல்றாரு, ஒரு காலத்தை கர்த்தர் குறித்திருக்கிறார். அந்த காலம் நான் காத்திருக்கிற காலம். இதை என்ன காலம்னு சொல்லலாம் தெரியுமா? போராட்டத்தின் காலம். இந்த காத்திருப்பை யோபு எப்படி சொல்றாரு தெரியுமா? போராட்டத்தின் காலம். அப்போ அது நான் எப்படி சகிக்கணும் தெரியுமா? எனக்கு மாறுதல் வரும். எப்படிப்பட்ட மாறுதல் வரும்? யோபு 23:10 யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அக்கினியில போடப்பட்ட பொன்னுக்கு அக்கினியில் இருக்கும் காலம் சோதனை காலம். ஆனால் அது என்றென்றைக்கும் பெர்மனண்டா அக்கினியிலேயே இருக்காது. அந்த போராட்ட காலம் முடியும் போது அது அக்கினியிலிருந்து எடுக்கப்படுவது போல எனக்கு ஒரு மாறுதலை நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. என்னை சார் என்னை ஆமே நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என்னை சார் என்னை ஹல்லேலூயா நல்ல மேய்ச்சலை நான். ஆமே, இந்த போராட்டத்தின் காலம் எனக்கு மாறுதல் வரும். காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எதை அறிக்கை பண்ணணும் தெரியுமா? எனக்கு மாறுதல் வரும். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு மாறுதல் வரும். இந்த யோபு 4 பேர் சுத்தி இருந்து அவனை குற்றப்படுத்தின 4 பேர் நடுவில் இருந்து சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் வரும். என் வாழ்க்கை நீ ஃபுல்லா போராட்டம் இல்லை. அப்படியே கேப்ல ஆண்டவர்ட்ட சொல்றார், மனுஷன் செத்த பின் ஆமென்
ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு அதிகாரிக்காக ஒரு சைன் வாங்கணும். ஒரு அதிகாரிக்காக அந்த ஆஃபீஸ் முன்னாடி சாயங்காலம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை காத்திருந்தாச்சு. காத்திருந்துட்டு 5 மணிக்கு இனி அவர் வர வாய்ப்பே இல்லை, ஆஃபீஸ் டைம் முடியுது, சரி இனி அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு காத்திருப்பு வீணாய் இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வரும்போது அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, அவர் 5:30க்கு வந்தார். பார்த்துக்கோங்க. அவர் 5 மணிக்கு பிறகு வந்தா என்ன, வரலன்னா என்ன? நான் காத்திருக்கிற டைமில் அவர் வந்தார்னா என் காத்திருப்பு என்ன ஆகலை தெரியுமா? வீணாகலை. என் காத்திருப்பு முடிந்ததுக்கு அப்புறம், நான் அந்த இடத்துல இல்லை என்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்தாலும் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. ஆண்டவர் 2 விதமாய் ஆண்டவர் இடைப்படுவார். நம்முடைய காலத்துக்கு பிறகு செய்கிற காரியம் உண்டு. ஆலயத்தை உன் மகன் கட்டுவான் என்று தாவீதுக்கு சொன்னார். அது தாவீது காலத்தில் என்ன செய்யலை, நடக்கலை. அப்போ நம்முடைய காலத்துக்கு உட்பட்ட காரியமும் இருக்கிறது, நம்முடைய காலத்துக்கு அப்பாற்பட்ட காரியமும் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு சில டைம் நம்ம போகிற போக்க பார்த்தா எல்லாமே நம்ம காலத்துக்கு பிறகுதான் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வர்றது போல இருக்கிறது. ஆண்டவரே, மனுஷன் செத்த பின்பு பிழைப்பான். எனக்கு மாறுதல் எப்போது வரும்? எப்போ வரும்? நமக்கு மாறுதல் வரலன்னு தெரிஞ்சதும் எப்போ வருவீர்? ஹல்லேலூயா. சரி, எனக்கு தான் ஒன்றும் வரமாட்டேங்குது, நீங்களாவது வந்து கூட்டிட்டு போங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவங்க எல்லாம் வீடு கட்டுறாங்க, ஆண்டவரே அவங்க பிரதிஷ்டைக்கு முந்தின நாள் வருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினால், இந்த போராட்டத்தின் நாள்ல யோபு எப்படி சகித்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? யோபுவின் நண்பர்கள் பேசின பேச்சு கர்த்தருக்கு என்னத்தை உண்டாக்கிட்டு? கோபத்தை உண்டாக்கிட்டு. அப்போ கர்த்தர் யோபு கிட்ட பேசிட்டு அடுத்து யோபுவின் நண்பர்கள்ட்ட பேசுறார் பாருங்க. 42வது அதிகாரத்தின் 7-8 வசனங்கள் நானே வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. கோபம், எனக்கு அப்படி கோபமா வருது அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல சொல்லிட்டு 8வது வசனத்துல மீண்டும் அதே வார்த்தையை 8 பிற்பகுதியில் சொல்லுகிறார். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து. அப்போ காத்திருப்பின் காலத்துல ஒருத்தன் சகிக்கிறான் அப்படின்னாலே அவன் ஆண்டவரை குறித்து பேசும்போது 100 தடவை யோசிப்பான். எதுக்கு யோசிப்பான் தெரியுமா? நான் அவரை குற்றப்படுத்திடக்கூடாது, நான் அவரை வேதனைப்படுத்திடக்கூடாது, நான் எனக்கு பேச தெரியும்னு பேசிடக்கூடாது. யோபு நிறைய பேசுவாரு, ஆனா ஆண்டவர் இதை பார்த்தாரு. யோபு ஒன்று பேசுறதுக்கு முன்ன வழி, அதாவது என் வழியில நான் பேசுறதுன்னு ஒன்று இருக்கிறது. உண்மையில யோபு நிறைய பேசுவார். ஆண்டவரே வந்து நின்று எனக்கு இறக்கம் செஞ்சாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ட்டார். அவர் வந்து என்னதான் லெக்கா வச்சிருக்கிறார், அவருக்கு டார்கெட்டே நான் தான். அவர் என்ன லெக்கா வச்சு அவருடைய அம்பை அவருக்கு குறியும் தப்பாது, கரெக்டா என் மேலதான் படுது. என்னதான் லெக்கா வச்சிருக்கிறார், அவருக்கு அடிச்சு விளையாடுறதுக்கு நானா கிடைச்சேன். யோபு லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜில் சொல்றேன். அவர் என்னதான் அவருக்கு அடிச்சு விளையாடுறதுக்கு, சில சகோதரர்கள் புலம்புவாங்க, என் மனைவி அடிச்சு விளையாடுறதுக்கு. கை தூக்க வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் லெக்கா வச்சிருக்கிறார், லெக்கா வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் பேசினதை வச்சு யோபு லெஃப்ட் ரைட்டு வெளுத்து வாங்கியிருக்கணுமா வேண்டாமா? உன்னை நான் லெக்கா வச்சானா? உன் கதையை முடிக்கிறதுக்கு சாத்தா வந்தப்போ நான் தான் நின்று உன் ஜீவனை தொற்றக்கூடாதுன்னு பாதுகாத்தேன். ஆமே, அப்படி சொல்லாம யோபு என்னை குறித்து எப்படி பேசினா தெரியுமா? நிதானமா. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வாய் பத்தி, நான் சாரி ஆண்டவரே, நான் பேச துணிஞ்சிட்டேன் ஆண்டவரே,
அவன் பண்ணதை அவன் நியாயப்படுத்தல. அவன் பண்ணது ஐயோ புத்தியினமா. ஒரு நான் சகிப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை குறித்து வீணான ஒரு வார்த்தையை என் வாயிலிருந்து வராதபடி நான் என்னை காத்துக்கொள்வேன். ஆண்டவர் இதை ரொம்ப வேல்யூ பண்ணுவார், ரொம்ப வேல்யூ பண்ணுவார். இந்த பகல் வேளையில இப்படி காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலம்தான். ஏன்னா யார் நம்ம தலைமையில ஏறுவாங்கன்னே தெரியாது. அதுதானே தாவீது சொல்லுவார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். யார் தலையில ஏறுவான்னு தெரியாது, யார் விரல் நீட்டுவாங்கன்னு தெரியாது, யார் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, யார் நம்ம காலை வாருவாங்கன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. போராட்டத்தின் காலம். யோபுவின் மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலாம். இது நீர் ஜீவனை விடும். ஆண்டவர் பார்த்தார், உனக்கு கடைசி வரை வந்தான், நீ விட்டுட்டு திருப்பி ஓடலான்னா பாக்குற, வாழ்விலும் தாழ்விலும் நீர் ஜீவனை விடும். அதுக்கப்புறம் அந்த சாப்டர்ல யோபுவின் மனைவி வரல, பக்கத்திலே வரலன்னு தான் அர்த்தம். வந்து அர்த்தம் ஆமா, கொஞ்சம் எஃபெக்ட் பக்கத்திலே வரலன்னு தானே, முடியல, பார்க்கவே பிடிக்கும். ஏன்னா நம்ம யோபுவின் மனைவின்னு சொல்லி குற்றப்படுத்துறோம். யோபுவுக்கு சரீரத்தில் காயம், மனைவிக்கு சரீரத்தில் காயம் இல்லை, ஆனால் 10 பிள்ளைகளை பறிகொடுத்த வலி, அந்த வலியில் அவ முறுமுறுக்கும் போது இவர் ஸ்தோத்திரம் சொன்னதுதான் அவளுக்கு தாங்க முடியல. ஆண்டவர் பார்க்கிறார். இந்த காத்திருப்பின் காலத்துல, போராட்டத்தின் காலம், யார் பக்கத்துல நிக்க வேண்டியவங்க பக்கத்துல வரமாட்டாங்க. ஆமென். அந்த நேரத்துல நான் எனக்கு தெரியும்னு சொல்லி நான் பேசிடக்கூடாது. அதனாலதான் போராட்டத்தின் காலத்துல இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் மௌனமாய் இருந்தார். ஒரே ஒரு இடத்துல தான் என் தேவனே என் தேவனே, அது ஏன் சொன்னார்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்லப்பட வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படி எழுதி வச்சதுனால தான் அவர் சொன்னார். அப்படி எழுதி வைக்கலைன்னா அதையும் சொல்லியிருக்க மாட்டார். இந்த போராட்டத்தின் காலத்தில் நிறைய நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம ரூட்டை மாத்துறதுக்கு. நம்ம ரூட்டை மாற்றினா இந்த போராட்டம் முடிஞ்சிடும். நான் ஏன் காத்திருக்கணும், நான் வேற காரியத்தை பார்த்து போயிடுறேன். இப்படி மாற்றுறதுக்காகவே நிறைய விதத்தில் பிசாசானவன் பல விதங்களிலே பயன்படுத்துவான் பலரை, எஸ்பெஷலி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை. பாருங்க, ஆபிரகாம் காத்திருந்தான். 11 வருடம் காத்திருந்த பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டான், அடியனுக்கு என்ன தருவீர்னு கேட்டான். அவ்வளோதான். இதை சாத்தான் யூஸ் பண்ணிட்டான். எப்படி கொண்டு போறான, மெதுவாக யாரை ஏவறான் தெரியுமா? சாராளை ஏவறான். சாத்தான் சாராளை ஏவனான்னு பைபிளில் இல்லை. ஆனால் இப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா கிரியைக்கு பின்னாடி யாருடைய ஒரு தலையீடு இருக்கும் தெரியுமா? சாத்தானுடைய தலையீடு இருக்கும். அப்போ இவன் இதில் வீக்காக இருக்கிறான். இவன் காத்திருப்பின் காலத்தில் வீக்காக இருக்கிறான். நம்முடைய வீக்னஸ் தான் பிசாசு பயன்படுத்துவான். பேதுருவின் அசதியை பயன்படுத்தினான், ஏவாளின் தனிமையை பயன்படுத்தினான். நம்முடைய வீக்னஸ் தான் பயன்படுத்துவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. சிலர் திடீர்னு 3வது வானத்துக்கெல்லாம் போயிடறான். ஆமென். இதை பயன்படுத்த பாப்பான். ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கொஞ்சம் ட்ராக் மாறிட்டு வந்தான், ஆண்டவர் அமைதி ஆயிட்டாரு. காத்திருப்பின் காலத்துல நம்ம தான் அமைதியா இருக்கணும். யார் அமைதியாயிடக்கூடாது தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தர் அமைதியாயிடக்கூடாது. ஆனா ஆபிரகாமின் காரியத்துல 11 வருஷம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அடுத்து 13 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை.
கர்த்தர் அமைதி ஆயிட்டார். இன்னைக்கு காத்திருக்கிறாங்க அநேகர், குழம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் அமைதி ஆயிட்டார். ஹல்லேலூயா. நான் அமைதியாகணும், அவர் பேசணும். நான் சிறுகணும், அவர் பெருகணும். 11 வருஷம் கர்த்தர் பேசினார், ஆபிரகாம் அமைதியா இருந்தான். அடுத்த 13 வருஷம் ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். இப்பொழுது கர்த்தர் மீண்டும் ஆபிரகாம்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஒன்னு கேட்டு நடக்க காத்திருக்கல, கர்த்தர் தான் அவனை காத்திருக்க வைத்தார். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். இந்த கோரஸ் பல வருஷத்துக்கு குறையாம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், பாடல். அதன் பிறகு கடந்த சில மாதத்துக்கு முன்னாக அந்த பாடல் கூடவே ஒரு சரணத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. அது ஒரு நாள் இரவுல ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியம், அதாவது நம்முடைய உள்ளம் சொல்ல ஆரம்பிக்குது. நானா காத்திருக்கிறேன், அவரல்லவா காத்திருக்க வைத்தார். ஆமே, நானா காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்து. நம்புறவங்க கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான். என் நேசர் என்னை உயர்த்துவார், என் நேசர் என்னை. ஆமே, நல்ல. ஆமே, நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்கவை. எத்தனை பேர் இதை சொல்லுவீங்க? எஸ் லார்ட். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே. நம்புறவங்க அறிக்கை செய்ய, சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சாத்தியமாகும், சாத்தியமாகும், நடந்தே தீரும். காரணம், வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். ஆமென், அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை ஓரமா கரமா சந்தனலமா கடறியா தனரா நல்ல மேய்ச்சலை காண செய்வார்,
நல்ல மேய்ச்சல் உண்டாகும் சகோதரா, நல்ல மேய்ச்சல் உண்டாகும் சகோதரி. உன்னை காத்திருக்க வைக்கிறது கர்த்தர் அல்லவா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் நேசரனை உயர்த்துவா, என் நேசரனை உயர்த்துவா. ஆமென், ஆமென். ஹalleluya, hallelujah. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. ரெண்டு விதமான காத்திருப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை, ஆமென், இந்த வார்த்தை 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த செய்தி அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியாது. ஆமென். ஆனா நேற்று இந்த வார்த்தையை மறுபடியும் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் 2 வார்த்தைகளை காண்பித்து கொடுத்தார். ஆதியாகமம் 18வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்கள், 19வது அதிகாரம் 1வது வசனம். இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்கு முன்பாக 3 புருஷர் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருக்கிறவன் கூடார வாசல்ல உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 19வது அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த 2 தூதரும், அங்கு 2 தூதர்கள் வருகிறார்கள். லோத் என்ன செய்கிறான்? சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். ஆபிரகாம் கூடார வாசல்ல உட்கார்ந்திருக்கிறான். லோத்து சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து அவர்களை கண்டு. 2 பேரும் காத்திருக்கிறாங்க. ஒருவன் எதற்கு காத்திருக்கிறான்? கர்த்தர் சொன்னது நிறைவேற காத்திருக்கிறான். இன்னொருவன் எதற்கு காத்திருக்கிறான்? தன்னால உண்டான தீமை நின்று விடுவிக்கப்பட. எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏன்னா நாள்தோறும் லோத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா? பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் உட்கார்ந்து காத்திருக்கிறான், இவனும் உட்கார்ந்து காத்திருக்கிறான். 2 பேரும் காத்திருக்கிறாங்க. ஒருத்தன் கர்த்தர் சொன்னது நிறைவேற காத்திருக்கிறான், இன்னொருவன் தான் விரும்புகிறது நடக்க காத்திருக்கிறான். லோத்து எதை விரும்புகிறான்? ஒரு விடுதலையை விரும்புகிறான். இந்த சோதோமில் அவனை போய் சேர சொன்னது கர்த்தர் அல்ல. இன்னைக்கு 2 விதமான காத்திருப்பு இருக்கிறது. ஒன்று, நான் விரும்புகிறது, நான் கேட்டுக்கொண்டது நடக்க காத்திருத்தல். இன்னொன்று, கர்த்தர் சொன்னது நிறைவேற காத்திருக்கிறது. உண்மையிலே கர்த்தர் இறங்கினது ஆபிரகாமை சந்திக்கவா, சோதோமுக்கு போவதற்கா? சோதோமுக்கு போவதற்கு தான் இறங்கினார். ஆனா கர்த்தர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தெரியுமா? கர்த்தர் சொன்னது நிறைவேற ஒருத்தன் காத்திருந்தான் பாருங்க, அவனுக்கு தான் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆமென். நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை. இந்த வார்த்தை ஆண்டவர் காண்பித்து தந்த வெளிச்சத்தின்படி சொல்லுகிறேன். 2 விதமா, நான் நினைச்சிறது நடக்கணும், நான் கேட்டது நடக்கணும், நான் விரும்புறது நடக்கணும்னு காத்திருக்கிற திரள் கூட்டத்தின் நடுவில் ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணினீரே, அது நடக்க காத்திருக்கிறேன் உட்கார்ந்து இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பா. ஹalleluya. நம்ம காத்திருக்கிறவர்களுக்கு எஸ்பெஷலி இந்த வேர்டை நான் சொல்ல விரும்புகிறேன். எதின் அடிப்படையில் காத்திருக்கிறோம்? நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்கவை. இந்த நிச்சயம் இருக்கா? 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற, நிச்சயமா தருவேன். இந்த வார்த்தையை வாங்கிட்டு 99வது வயதுல கூடார வாசல்ல உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்துட்டு இருக்க. இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை மேட்டரை விட சோதம் விஷயம் தான் ஒரு பெரிய மேட்டரா இருக்கு. ஹாட் டாபிக், எமர்ஜென்சியா செய்யக்கூடிய
ஒரு எமர்ஜென்சி ஃபைல். சோதோம் மேட்டர். சோதோம்னா ஒரு பட்டணத்துக்கு விஷயம். ஆபிரகாமுக்கு குழந்தை விஷயம், அது கூட வைக்கவே முடியாது. இங்க ஊரே கொந்தளிச்சிட்டு இருக்கு, நீ உனக்கு தண்ணி இல்லை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஊரே திண்டாடிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன, கொஞ்சம் அமைதியா இருக்கு. இப்படி சொல்லக்கூடிய இடத்துல தான் ஆபிரகாம் ஒரு பெரிய எமர்ஜென்சி ஃபைல். இம்மிடியேட்டா கர்த்தர் இறங்காம காரியம் நடக்காது. ஆண்டவர் இறங்கிட்டார். அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் ஆபிரகாம் வீட்டில் வந்து ஆபிரகாம் கூடார வாசல் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் வீட்டு பக்கத்தில் நின்ற மரத்தடியில் ஒருத்தர் சாஞ்சி உட்கார்ந்து சாராள் எங்கன்னு கேட்கிறார். என்னதுன்னு அர்த்தம், அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் காத்திருக்கிறவர்களுடைய காரியத்துல கவனமா தான் இருப்பார். எத்தனை அலுவல்கள் அவருக்கு இருந்தாலும், நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஆமென் ஹல்லேலூயா. எங்களை கேட்டீங்கன்னா பிஸியில நாங்க மறந்துட்டோம். அவருடைய சொல்ல மாட்டார், எங்களை நாங்க ரொம்ப பிஸி, இப்பெல்லாம் முடியாது. இது மனுஷன் மனுஷன், நாங்க ஏமாத்துறோம். ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். அவருக்கு சோதம் பிரச்சனை அங்க கொந்தளிச்சிட்டு இருக்குது. அது நடுவில் சாராள் எங்க அப்படின்னு கேட்கிறார். சாராள் எங்க, என்னதுன்னு அர்த்தம், அவருக்கு எத்தனை வேலைகள் காரியங்கள் செய்ய வேண்டி இருந்தாலும் உன் காரியம் நிச்சயம் பரிசீலிக்கப்படும். உன் ஃபைல் நிச்சயம் ஓபன் ஆகும். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி. காரணம், நீயா காத்திருக்கல, நான் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறேன். நீயாக காத்திருக்கவில்லை, நானாக காத்திருக்கவில்லை. அவரே காத்திருக்க வேண்டாம். ஆமே, நானாக இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். இந்த கூட்டத்தில் நிறைய பேரை சாட்சியா எழுப்ப போறார். சொன்னதை செய்வார்,